அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அதிகமா நட்ஸ் வகைகள்ல விரும்பி சாப்பிடக்கூடிய முந்திரி பருப்பினுடைய சிறப்புகள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா, நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள். முந்திரி பருப்புல விட்டமின் பி6, விட்டமின் கே, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், துத்தநாகம் மற்றும் பல விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாம் நல்ல அளவுல இருக்கு. அதனால தினமுமே ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, பல நன்மைகள நமக்கு கொடுக்குதுங்க. முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகள கொடுக்கும். ஏன்னா, அவற்றில ஒரு சீரான உணவுல நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது, புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின்கள், தாதுக்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள கொடுக்குது. அதுவும் இந்த முந்திரி பருப்பினுடைய நன்மைகள பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது என்னன்னா, வீக்கங்கள் எங்கே இருக்குன்னா, அத குறைக்கிறதுக்கும், நம்முடைய இருதயத்தினுடைய ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெறைய ஆக்ஸிஜனேற்றிகள் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலம் அப்படின்னு இத சொல்றது உண்டு. இத நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது, இதயத்த நல்ல ஆரோக்கியமா பாதுகாக்க முடியும். முந்திரி பருப்பு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, நம்ம இதயத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல கொழுப்புகளும் இருக்கு. இந்த கொழுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயத்த ரொம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா, கொழுப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு 2 வகை இருக்கு. நமக்கு கண்டிப்பா நல்ல கொழுப்புகள் தேவையான ஒண்ணு தான். மேலும் இதில இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனேற்றிகள், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயத்த ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா பாதுகாக்கும். அதேபோல எலும்புகள ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அப்பவும் முந்திரி பருப்ப தாராளமா எடுத்துக்கலாம். எலும்பினுடைய ஆரோக்கியத்த பராமரிக்க தேவையான மெக்னீசியத்த இந்த முந்திரி பருப்பு நமக்கு கொடுக்குதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், மூட்டுகள் இதில இருக்கக்கூடிய வலி, வீக்கம், விரைப்பு இது எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க முந்திரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முந்திரி பருப்ப சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிக அளவு மெக்னீசியம் இதில இருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா, கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே இருக்கிறதுனால எலும்புகள ரொம்ப வலுவா, ஆரோக்கியமா வச்சிருக்கும். முந்திரி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். ஏன்னா, இதில இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்பு அடர்த்திய ஆதரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அபாயத்தையும் குறைச்சு கொடுக்குதுங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமாக்குது. ஏன்னா, முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படி. முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய தாதுக்கள்ல துத்தநாகம், தாமிரம், விட்டமின் இ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்திய கொடுக்கக்கூடியது. ஸோ, நோய் எதிர்ப்பு செல்கள் வளர்ச்சிக்கு, செரிமான செயல்பாட்டிற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, துத்தநாகம், தாமிரம், தாதுக்கள் தான். இது கிடைக்கும் பொழுது, நல்ல ஒரு எனர்ஜியா நீங்க இருக்க முடியும். சக்தி வாய்ந்த ஆக்ஸிஜனேற்றிகள்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ செல்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். அதோட ஆக்ஸிஜனேற்ற அழுத்தம், வீக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் குறைச்சிருது. ஸோ, நோய் எதிர்ப்பு சக்திய நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய உணவுல அன்றாடம்ல ஒரு பகுதியா முந்திரி பருப்ப சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நபர் 2, 3, 4 இதுக்குள்ள எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 4க்குள்ள ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடலாம். எந்த தப்பும் கிடையாது. ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான சத்துக்கள் அவசியமானது. இந்த மாதிரியான சத்துக்கள் கிடைக்கிறதுல முந்திரி ரொம்ப முதலிடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். முந்திரி பருப்புல புரதம், நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகளினுடைய வளமான மூலம் இருக்கு. ஸோ, நம்மளுடைய எடைய நல்ல ஒரு சிறப்பா மெயின்டெயின் பண்ணலாம். பயனுள்ள எடை மேலாண்மைக்கு இது ரொம்ப முக்கியம். முந்திரி பருப்புல இருக்கக்கூடிய சத்தான கொழுப்புகள், கூறுகள் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு திருப்தி அடையணும், பசிய குறைக்கணும், வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க முந்திரி எடுத்துக்கோங்க. அதேபோல முந்திரி பருப்ப நீங்க தொடர்ந்து சாப்பிடும் பொழுது, மூளையினுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்புல மெக்னீசியம் அதிகமா இருக்கு. அதோட விட்டமின் இ, ஆக்ஸிஜனேற்றிகள்லாம் அதிகமா இருக்கு. இது ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்க ஆரம்பிக்கும். முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மூளையினுடைய அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் வயது தொடர்பான மனச்சித்திரன்கள் ஏற்படக்கூடிய சரிவு இது எல்லாத்தையுமே தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைவாற்றலுக்கு ரொம்ப முக்கியமானது, அறிவாற்றலுக்கு தேவையானது. முந்திரி பருப்பை நீங்கள் எடுத்துக்கிறதுனால முக்கியமான நன்மைகளில் ஒன்று நடக்குது நம்முடைய உடலில் அப்படின்னா அது மூளையினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதாங்க. ஸோ, நல்ல ஒரு மூளையினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சருமமும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். முந்திரி பருப்பில் அதிக அளவு தாமிரம் இருக்குது. இது சருமத்தில் ஒரு நெகிழ்ச்சி தன்மையை கொடுக்கும்.
அதாவது ஒரு சருமம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நெகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகமாக்கணும். இந்த கொலாஜன் உற்பத்தி எது அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னா அது முந்திரி பருப்பு தான். இது அதிகமானுச்சு அப்படின்னா தான் சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும். முந்திரி பருப்பில் விட்டமின் இ, செலினியம் இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஆக்சனேற்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய சருமத்தில் ஃப்ரீ ரெடிக்கல் சேதத்துலேருந்து வந்து பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே வயதாகக்கூடிய அந்த நிலையும் வந்து தடுத்து கொடுக்கும். ஒருத்தங்களுடைய ஆரோக்கியமான சருமத்திற்கு போதுமான அளவு நீங்கள் முந்திரி பருப்பை வந்து எடுத்துக்கலாம். அதாவது வறுத்த முந்திரி பருப்பை நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொலிவாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து ஒழுங்குபடுத்தணும், சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்புலாம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். முந்திரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து உறிஞ்சிரும். ஸோ சர்க்கரையை உறிஞ்சுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனுடைய அளவும் வந்து குறைச்சிடும். அதே நேரத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகள், இன்சுலின், உணர்திறன் இது எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ உங்களுடைய உணவில் நீங்கள் முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க, ஆபத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும். ஸோ உணவில் நீங்கள் கரிம முந்திரி பருப்புகளை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆனால் முந்திரி பருப்பை சேர்க்கறதுனால உங்களுடைய உடலில் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும். அளவுக்கு அதிகமாக போனால் மட்டும்தான் எதுவுமே வந்து நஞ்சு. ஸோ அளவோடு சாப்பிடும் பொழுது அனைத்தும் நமக்கு அமிர்தம் தான். அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ முந்திரி பருப்பை நீங்கள் அளவோடு சாப்பிடும் பொழுது கட்டாயம் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். அதாவது ஒரு ஒரு நாளைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3, 4 பருப்பு மட்டும் சாப்பிடுங்க போதும் அதுவே. மேலும் உங்களுடைய உடம்புல எங்கேயாவது வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு தேவையான விட்டமின் இ சத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பில் தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சனேட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சனேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் வீக்கத்தையும் வந்து குறைக்கும். பல், புண்ணு, படர்தாமரை, ஸ்கர்வி, தொழுநோய், பருக்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. இல்லை யானைக்கால் நோய் இருக்குது, நாள்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா அதனுடைய அபாயத்தை கூட முந்திரி பருப்பு வந்து குறைச்சிரும். முந்திரி பருப்பில் மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்களோட உடம்புல எங்கேயும் வீக்கங்கள் ஏற்படுது அப்படின்னா கூட அந்த வீக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். அதே போல் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியானது அப்படின்னு முந்திரி பருப்பை தான் சொல்லணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த முந்திரியில். நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பை நீங்கள் சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். வழக்கமாக குடல் பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு முந்திரியை சொல்லலாம். இந்த உணவு செரிமானத்தை வந்து இது அதிகமாக்கி கொடுக்கும். முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீபயாட்டிக்கள் நன்மை கொடுக்கக்கூடியது. குடல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு வகையான நார்ச்சத்து பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருளில் தாங்க கிடைக்கிது. இருந்தாலும் அதிகப்படியான நார்ச்சத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான அமைப்பில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் அளவுக்கு அதிகமாக எதையும் எடுத்துக்காதீங்க. முந்திரி பருப்பை கொஞ்சம் லிமிட்டோடு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த முந்திரி பருப்பில் இருக்குது. பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மேங்கனீஸ், துத்தநாகம், செம்பு அப்படின்னு. அதே போல் அத்தியாவசிய விட்டமின்ஸ்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ, விட்டமின் பி6, விட்டமின் கே, நிறைய ஊட்டச்சத்துக்களில் இருக்கக்கூடிய புரதம், ஃபைபர், பாலிஸ்டேஜ் கொழுப்புகள் போன்றவை எல்லாமே அதிகமாக இருக்குது. நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் இந்த முந்திரி பருப்பில் இருக்குது. ஸோ முந்திரி பருப்பை நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி உங்களை நல்லபடியாக வந்து இருக்க வைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல உலர்பழம் அப்படின்றத இந்த முந்திரி பருப்பு நல்லாவே நிரூபிச்சிருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இதை நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களை நாள் முழுக்க ஆரோக்கியமாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக வந்து வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த முந்திரியில் வந்து கிடைக்கிது அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் முந்திரியை வந்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சருமத்தில் மட்டும் நன்மை கொடுக்கறது கிடையாதுங்க, கூந்தலுக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது. முந்திரியில் இருக்கக்கூடிய காப்பர் சருமத்தை பொலிவாக்கி கொடுக்கும். கூந்தலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால நீரிழிவு நோய்கள் எல்லாருமே தாராளமாக முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு நல்லாவே வந்து கிளியர் ஆகும். அதே போல் முந்திரி பருப்பை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முந்திரியில் இருக்கக்கூடிய அந்த லுடின் அப்படின்றது உங்களுடைய கண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு உதவியாக இருக்குங்க. மிதமான அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் முந்திரி பருப்பினுடைய சிறப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. இது மாதிரி தினம்தோறுமே நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த பொருளினுடைய தகவல்களை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.